அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சுவரில் மாட்டப்பட்டிருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள் இந்துமதி. சற்று முன் அழுதிருந்ததால் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. முகத்தை அலம்பிக்கொண்டு சரியாக துடைத்து கொள்ளாமல் பவுடர் பூசி கொண்டிருந்ததால் அது வெள்ளையாக திட்டுத்திட்டாக மேகக்கூட்டங்கள் மாதிரி தெரிந்தது. கொஞ்சம் கிரீமை எடுத்து பரவலாக முகத்தில் தடவிக்கொண்டு அவள் இரண்டாம் முறையாக பவுடர் பூசிக்கொள்ள துவங்குவதற்குள் சீக்கிரம் ஆகட்டும் என்று சுரேஷ் குரல் கொடுப்பது தெரிந்தது. காக்டெயில் பார்ட்டிக்கு போக வேண்டும் என்று அவன் சொன்ன உடனேயே அவள் தயாராகி இருக்கலாம். நான் வரமாட்டேன் என்று அவள் இடக்கு பண்ண போக வார்த்தைகளின் பரிமாறல்கள் நடந்து கடைசியில் கண்ணீர் மழையில் முடிந்தது. பார்ட்டிக்கு என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்க மட்டும் போங்களே, இது ஆரம்பம். நான் போகிறதுக்கு நீ சொல்லணுமா? உன்னையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் என்னோட மேனேஜிங் டைரக்டர் ஜோசப் உன்னை அழைச்சிக்கிட்டு வரணும்னு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கார். பிஸ்னஸ் பார்ட்டி ஒன்று பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதனால் இந்த ஊரில் இருக்கிற விஐபிக்களை எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ மீட் பண்ணலாம். அதுக்கு நான் எதுக்கு வரணும்? எனக்கு குடிக்க தெரியாதே. நான் மட்டும் என்ன குடிகாரனா? அதென்னமோ எனக்கு என்ன தெரியும். போன சனிக்கிழமை நீங்கள் டின்னருக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது குப்புன்னு நாத்தம் அடிச்சது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனியில் ஒரு கிளாஸ் பியர் குடித்தேன். என்ன தப்பாம்? சுரேஷின் குரலில் லேசாக சூடு ஏறி இருந்தது. தப்போ ரைட்டோ தெரியாது, ஆனால் குடிச்சிருந்தீங்க. ஆமாம், குடித்தேன். என்ன செய்துடுவேன்? நான் பெரிய கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். டைரக்டர் கிரேடு சம்பளம் சீக்கிரத்திலேயே வாங்க போகிறவேன். பார்ட்டியில் ஏதோ ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கே நான் குடிகாரன் என்கிறது மாதிரி பேசுறியே. சரி சரி, கிளம்பு. இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். வரதனா முடிவு பண்ணி ரெடி ஆகணும். இல்லையானால் எக்கேடோ கெட்டுப்போ. சுரேஷ் வாசலுக்கு போய்விட்டான். இந்துவுக்கு தெரியும் அவள் அத்தனை சுலபமாக எக்கேடு கெட்டுவிட முடியாது என்று. அவள் போகவில்லையோ, தொலைந்தாள். இனி அடுத்த விருந்து வரும் வரை அவன் குத்திக்காட்டி அவளை சீண்டி அளவிடுவான். தனக்கு வரவேண்டிய வேலை, உயர்வு, பதவி, பாராட்டு எல்லாவற்றையும் அவள் பார்ட்டிக்கு போகாததால் அவன் பறிகொடுக்க நேர்ந்ததைப் போல் சொல்லி காட்டுவான். தொடர்ச்சியான அந்த அவஸ்தைகளை விட இன்றைய இந்த சில மணி நேரம் அவஸ்தையையே பொறுத்து கொள்ளலாம். நாம் இப்போ துக்கம் விசாரிக்க போகல, பார்ட்டிக்கு போறோம். மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அழுது வடியாம கலகலப்பா பேசி பழகு. சோசியலா இருக்க தெரிஞ்சுக்கணும். அவள் தலையசைத்தாள். எம்டி ஜோசப்பும் அவர் மனைவியும் ஹோட்டலின் நுழைவாயிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்க வெல்கம் சுரேஷ். ஜோசப் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றார். இந்து கைகூப்பி விட்டு சிரித்தது அவளுக்கே மிகவும் செயற்கையாகப்பட்டது. திருமதி ஜோசப்புடன் அவளுக்கு அதிக பழக்கம் இல்லை. ஓரிரு சந்தர்ப்பங்களில் சந்தித்த பொழுது பேசியிருக்கிறாள். இனிமையான குணம், அவ்வளவுதான் தெரியும். இதற்குள் பின்னால் வந்து இறங்கிய வேறொரு ஜோடியை அவர்கள் வரவேற்க சென்று விட்டனர். பிரம்மாண்டமான அந்த கூட்டத்திற்குள் நுழைந்தார்கள் சுரேஷும் இந்துவும். கலகலப்பாக இரு என்று கூறிவிட்டு சுரேஷ் பிரிந்து போய் கூட்டத்தில் கரைந்தான். பிரபல 5 நட்சத்திர ஹோட்டலின் அந்த விருந்து கூடத்தில் விளக்குகள் ஒளியை வாரி வீசிக்கொண்டிருந்தன. அவர்களுக்கும் முன்பாகவே வந்துவிட்ட விருந்தினர் சிலர் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். நடுநடுவே சிகரெட் புகை சுருள் சுருளாக மேலெழும்பி கோலமிட்டு கொண்டிருந்தன. அப்படி அவர்கள் என்னதான் பேசுவார்களோ? அவள் அவர்களிடம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பாள்? வர வர செய்தித்தாள்களை புரட்டுவதற்கு கூட அவளுக்கு நேரம் இருப்பதில்லை. ஒரு விதத்தில் சுரேஷ் அவளிடமிருந்து பிரிந்து சென்றது நிம்மதியாக இருந்தது. தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று இந்துவின் கண்கள் ஆராய துவங்கின. சற்று தூரத்தில் மெல்லியதாய் சேலை உடுத்தி உடம்பில் இருப்பதை பளிச்சென்று வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் நிற்பவள் நிகிலின் மனைவி அனிலாவாக இருக்க வேண்டும். அவளை சுரேஷுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுடைய அழகை புகழ்ந்து கொண்டே இருப்பான். மற்ற முகங்களை தெரியவில்லை. பாலிஷ் செய்யப்பட்ட நகங்கள், சாயத்தில் தோய்ந்த உதடுகள், குதிக்கால் உயர்ந்த செருப்புகள், தினுசு தினுசான கொண்டைகள். அந்த சூழ்நிலையில் அவள்தான் பொருந்தவில்லையா? பாதாம் கீரில் விழுந்த கடுகை போன்று. இது மாதிரி இடங்களுக்கு வரும்பொழுது அவளையும் அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை அவளை குடைய துவங்கிவிடும். தூரத்தில் சுரேஷ் அவளை முறைத்து பார்க்கிற உணர்வு ஏற்படவே அவள் முன்னே நகர்ந்து அவர்களுடன் கலந்து நின்று கொண்டாள். அவளை கண்டதும் வெறும் ஹலோவை மட்டும் முதிர்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள் அனிலா. இனி உள்ளத்தை கழற்ற முடியுமானால் கைப்பைக்குள் போட்டு கொண்டு விடலாம்.
வீடு திரும்பும் வரை உதட்டுக்கு மட்டும்தான் வேலை என்று நினைத்து கொண்டாள் அவள். அங்குள்ள ஓரிருவரை அவளுக்கு தெரிந்திருந்தது. நெருங்கி நின்றதும் புரிந்தது. ஆனால் அவர்கள் அவளை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. ரேடியோகிராமிலிருந்து மெல்லிய இசை எழுந்து அறையை நிரப்பிக் கொண்டிருந்தது. துள்ளிய வெண்மை நிற உடுப்பும் தலைப்பாகையும் அணிந்து வெயிட்டர் ஒருவன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மேடம் என்று புன்னகை புரிந்தான். பைனாப்பிள் ஜூஸ் நிறைந்த அழகிய கண்ணாடி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு தேங்க்ஸ் என்றாள் இந்து. அவளுக்கு வெகு அருகிலேயே இரு பெண்கள் மதுவை சுவைத்து கொண்டு சிகரெட் புகைத்து கொண்டு உரையாடிய வண்ணம் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவில் அசமந்தம் மாதிரி அவளும் வந்து நிற்கிறாளே. எண்ணமிட்ட வண்ணம் அருகில் இருந்த சோஃபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு இந்து ஜூஸை சுவைத்தாள். ஹலோ மிஸ்ஸஸ் சுரேஷ். சுரேஷுடன் அவன் கீழ் வேலை பார்த்த சுஷ்மா வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாள். சுஷ்மாவை பஞ்சாபி என்று பார்த்தவுடன் சொல்லவே முடியாது. மேல்பூச்சு, பகட்டு, செயற்கை தன்மை எதுவுமே அவளிடம் கிடையாது. உதட்டு சாயம் கூட போட்டுக்கொள்ள மாட்டாள். அத்தனை எளிமையாக காட்சி தருவாள். எப்படி இருக்கீங்க சுஷ்மா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தினம் நினச்சிப்பேன். ஆஃபீஸில் வேலை செய்துட்டு வந்தா வீட்லேயும் வேலை சரியா இருக்கு. சுஷ்மா சொல்லிவிட்டு கள்ளமில்லாமல் சிரித்தாள். வெயிட்டர் வறுவல், பூந்தி, வறுத்த முந்திரி பருப்பு இவற்றை தனித்தனியே வைத்த தட்டுகளுடன் ஒரு சிறிய டிராலியை தள்ளி கொண்டு வந்தான். சிறிதளவு வறுவலையும் முந்திரியையும் இருவரும் எடுத்துக்கொண்டார்கள். நமஸ்தே இந்துஜி. அஹூஜா வந்து அருகில் உட்கார்ந்தான். சுரேஷை விட அவன் வயதில் கொஞ்சம் பெரியவன். பிரபல வழக்கறிஞன், சீக்கியன். நன்றாக குடித்திருந்தான் என்பதை சிவந்திருந்த அவன் கண்கள் சொல்லின. இருந்தும் கையிலிருந்த கிளாஸை அவன் இன்னும் கீழே வைக்கவில்லை. அவள் அனைவருடனும் கலகலப்பாக பழகுகிறாளா என்று சுரேஷ் பார்த்த பொழுது அவள் அஹுஜாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அவன் தன்னை கண்காணிப்பதை அவள் அறியாமல் இல்லை. அவள் என்ன குழந்தையா, தத்து பித்தென்று நடந்து கொள்ள? இல்லை, ஒன்றும் அறியாத மூடமா? அவனுடைய கௌரவத்துக்கு பங்கம் வந்துவிடும் வகையில் அவள் ஏதாவது செய்து விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கிறானா? பின் ஏன் காவலாளி மாதிரி இந்த கண்காணிப்பு? வெளியிடங்களுக்கு வரும்போது இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தவறு செய்து விடுவோமோ என்கிற அச்சமும் அவளுக்கு ஏற்படுவதற்கு சுரேஷ் நடந்து கொண்ட விதமும் தான் காரணமோ? ஒவ்வொரு மனிதனிடமும் குறைபாடுகள் உண்டு. ஒரு மனைவியானவள் தன் கணவனது பலவீனங்களையும் நேசிக்க தெரிந்து கொள்ளாத வரையில் அந்த இல்லறத்தின் நிறைவும் அமைதியும் ஏற்பட வழியில்லை. தன்னால் அந்த அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்த இந்துவுக்கு வியப்பாக இருந்தது. இந்த ஞானம் சில மணி நேரங்களுக்கு முன் தோன்றியிருப்பின் அந்த மனஸ்தாபம் ஏற்படுவதை தவிர்த்திருக்கலாம். காலியான டம்ளரை சற்று தள்ளினது போல் இருந்த முக்காலியின் மீது வைக்க அவள் எழுந்த பொழுது அவள் இடத்தில் வேறு யாரோ வந்து உட்கார்ந்து விட்டார்கள். அவளுக்கு அருகில் நேர்த்தியாக தன்னை அலங்கரித்து கொண்டு நின்ற பெண் அவளுக்கு அறிமுகமில்லாதவள். அவளது முகப்பூச்சு வெளிரி சாயம் போக துவங்கிவிட்டிருந்தது. கண்களை உறுத்தும் அளவுக்கு போட்டுக்கொண்டிருந்த ரோஜா நிற உதட்டு சாயம். நான் மிஸ்ஸஸ் அருணா வாத்வானி. நீங்கள்? அவளை தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். ஐ எம் மிஸ்ஸஸ் சுரேஷ். மதராசியா? ஆமாம், பார்த்தாலே தெரிகிறது என்றாள். தொடர்ந்து என்ன பேசுவது என்று இந்து கொஞ்சம் திண்டாடிவிட்டு, நீங்கள் ஊருக்கு புதுசா என்று கேட்டு வைத்தாள். அதை நான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள் நீங்கள் முந்திக் கொண்டு விட்டீர்கள். இது மாதிரி பார்ட்டிகளில் இதற்கு முன்பு நான் உங்களை பார்த்த நினைவு இல்லையே என்று துவங்கிய மிஸ்ஸஸ் அருணா வாத்வானி வளவளவென்று பிடித்து கொண்டாள். தன் பெருமை, கணவனின் பிரதாபம், குழந்தைகளின் பெருமை, அவள் அப்படி பேசி போரடிப்பதுதான் நாகரிகம் என்றால் இந்து அதை பொறுமையாக கேட்பதும் நாகரிகம்தான். மறுபடியும் ஒரு ரவுண்டு குளிர்பானங்கள் வந்தன. இம்முறை ஆப்பிள் ஜூஸை கையில் எடுத்துக்கொண்டு நகர்ந்த பொழுது இந்துவின் மனம் மிகவும் கனத்தது. எதிரே மிஸ்ஸஸ் ரகுவும் அவளை கட்டி அணைத்து கொண்டு சுனிலும். மிஸ்டர் ரகு பெரிய பிசினஸ்மேன். ஏதோ பிசினஸ் விஷயமாய் வெளியூர் போயிருந்தார். அவர் ஊரில் இல்லாத பொழுது மனைவி இப்படி அந்நியன் ஒருவனின் பிடிக்குள், அதுவும் சுனில். அவன் தன் வசீகர தோற்றத்தை பயன்படுத்தி கொண்டு நெருங்க முயலாத பெண்களே இல்லை. அவனுடன் இவளுக்கு என்ன நட்பு? நினைக்கையிலேயே அருவருப்பாக இருந்தது. இந்து கைக்கடிகாரத்தை பார்த்தாள். மணி 11 நெருங்கி கொண்டிருந்தது. வெயிட்டர் மறுபடியும் காராபூந்தி வறுவல் வகைகளை வைத்து டிராலியை தள்ளி கொண்டு வந்தான். இந்துவுக்கு போர் அடித்தது. காராபூந்தியை எடுத்து கொறிக்கலாம் என்றால் அதில் ஸ்பூனுக்கு பதில் முள்கரண்டி இருந்தது.
கையால் எடுத்தால் சுரேஷ் முறைப்பான். அது நாகரிகம் இல்லை என்பான். வேண்டாம் போ என்று விட்டுவிட்டாள். இப்போது இசைக்கேற்ப சுனிலும் மிஸ்ஸஸ் ரகுவும் நடனமாட துவங்கி இருந்தார்கள். அருகில் யாரும் இல்லாததால் லேசாக கலைந்துவிட்ட புடவையை சரி செய்து கொள்வதற்காக இந்து மெல்ல அங்கிருந்து நகர்ந்து டாய்லெட்டை தேடி பிடித்து கொண்டு கதவை திறந்த பொழுது உள்ளே மிஸ்ஸஸ் வாத்வானி கைக்குட்டையை விரித்து கையில் பிடித்து கொண்டு கைப்பையில் நிரப்பிக் கொண்டிருந்த முந்திரி பருப்புகளை அதில் கவிழ்த்து மூட்டையாக கட்டி கொண்டிருந்தாள். அவள் இந்து வந்ததை கவனிக்கவில்லை. இந்து சரேல் என்று அங்கிருந்த பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். அவள் முகம் சிவந்து நெஞ்சு படபடுத்தது. ச, என்ன கேவலம்! இத்தனை நாகரிக கோலத்தில் திருட்டா? திருட்டு என்று அதை சொல்ல முடியுமா? இதே முந்திரி பருப்பை அவள் 10 பேருக்கு எதிரில் உட்கார்ந்து தட்டோடு சாப்பிடலாம். யாரும் எதுவும் சொல்லப் போவதில்லை, ஆட்சேபித்திருக்க போவதும் இல்லை. அதை இப்படி ரகசியமாக கடத்தி வீட்டுக்கு எடுத்து போக வேண்டும் என்று நினைப்பது என்ன அல்பத்தனம்! புடவையை சரி செய்து கொண்டு அவள் வெளியே வந்தபோது அருணா வாத்வானி மாயமாகி விட்டிருந்தாள். காக்டெயிலுக்கு பிறகு டின்னரும் இருந்ததால் இந்து திரும்பி வந்தபோது வெயிட்டர்கள் சூப்பை கோப்பைகளில் விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். பிலிப்பைன்ஸிலிருந்து வந்திருப்பதாக குறிப்பிட்ட நபர்கள் ஒவ்வொருவராக அப்பொழுதுதான் வர துவங்கி இருந்தார்கள். வெயிட்டர் சூப் கோப்பைகள் அடங்கிய ட்ரேயுடன் இந்துவை நோக்கி வந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக நிகிலின் மனைவி அனிலா குறுக்கிட வெயிட்டர் தடுமாறி பின்வாங்கி சமாளித்துக் கொள்ளுவதற்குள் ட்ரேயில் ஓரத்தில் இருந்த சூப் கோப்பை சரிந்து அனிலாவின் புடவையை நனைத்தது. அவ்வளவுதான். சாரி மேடம். வெயிட்டர் அரண்டு போனவனாய் மன்னிப்பு கேட்க துவங்கிய பொழுது அனிலா கோபத்துடன் அவன் கன்னத்தில் பலமாக அறைந்தாள். யூ இடியட் ஃபூல்! வசைமொழிகள் தாராளமாக தெரித்து விழுந்தன. தற்செயலாக நிகழ்ந்த அந்த தவறை கூட அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கனநேர சலசலப்பு. விருந்தை ஹோட்டலின் பிரதிநிதியாக மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த அதிகாரி ஓடி வந்து அனிலாவிடம் மன்னிப்பு கேட்டார். அடிவாங்கிய வெயிட்டரின் முகம் இந்துவின் கண்களை விட்டு அகல மறுத்தது. அதன் பின் அவளுக்கு விருந்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச லயிப்பும் போய்விட்டது. உணவு பரிமாறப்பட்ட பொழுது நள்ளிரவாகி விட்டதாலோ என்னவோ இந்துவால் சாப்பிடவே முடியவில்லை. ஆனால் அவள் மனம் திடீரென்று லேசாகி போய்விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை அவளிடமிருந்து அகன்று விட்டிருந்தது. விருந்து முடிந்து வெளியே வரும் முன் மிஸ்ஸஸ் ஜோசப்புக்கு நன்றி கூறிவிட்டு முதலில் அவள்தான் நடந்தாள். சுரேஷ் பேச்சு கொடுத்த வண்ணம் பின்தொடர்ந்தான். இந்து, இன்னைக்கு வழக்கத்தை விட நீ எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகின. இருந்தாலும் போதாது. யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இன்னும் ஃப்ரீயா பேசணும். அனிலா மிஸ்ஸஸ் ரகு, மிஸ்ஸஸ் அருணா வாத்வானி மாதிரி. போதும், நிறுத்துங்க. இந்து பளிச்சென்று பதில் சொன்னாள். நான் இன்னும் கலகலப்பா பேசி பழக கத்துக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கோங்க. அது போதும். அவங்க மாதிரி இவங்க மாதிரி இரு நட அப்படின்னா எனக்கு முதல்ல நாகரிகம் அப்படின்னு நீங்க நினைக்கிற சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியணும். அருணா வாத்வானி மாதிரி முந்திரி பருப்பை அள்ளி கைப்பையிலே போட்டுட்டு அதை ரகசியமா கர்ச்சிப்பில் மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது நாகரிகம்னா, மிஸ்ஸஸ் ரகு மாதிரி புருஷன் ஊர்ல இல்லாதப்போ வேறு ஒருத்தனை கொஞ்சி கொலாவுறது நாகரிகம்னா, அனிலா மாதிரி உடம்பு தெரிகிற ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன தப்புக்காக வெயிட்டரை கன்னத்தில் அரைஞ்சு திட்டுறது நாகரிகம்னா, இந்த இந்துவால் அந்த நாகரிகத்தை இந்த ஜென்மத்தில் எட்டி கூட பிடிக்க முடியாதுன்னு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அந்த நாகரிகத்தை நான் அடையணும்னு உங்களுக்கு தோணுதே, அது உங்க பலவீனம்னா அதன்கிட்டே நெருங்க முடியாதது ஏன் பலவீனம்னு நினைச்சு ஒதுங்கிடுங்க. இந்து களைப்புடன் காரில் ஏறி சீட்டின் மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவன் பதிலேதும் சொல்ல முடியாதவனாய் வியப்புடன் அவளை பார்த்துவிட்டு காரை ஓட்டத் துவங்கினான். தன் மனைவிக்கு நாகரிகம் தெரியாது என்று நினைத்ததற்கு ஒரு நிமிடம் மிகவும் வருந்தினான். இது போன்ற பார்ட்டிக்கு அவள் விருப்பமில்லாமல் அழைத்து வரக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.